வணக்கம். நீதிமன்ற செய்திகள். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் கடந்த 26/6/2025 அன்று திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்றது. இம்முகாமில் திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி. மோகனவள்ளி தலைமை வகித்து பேசுகையில், நாட்டில் நடக்கும் பெரும்பாலான குற்றங்களுக்கு மூல காரணமாக இருப்பது போதைப்பொருள் பயன்பாடுதான். 11 வயது சிறுவர்கள், இளைஞர்கள் அதிக குற்றத்திற்கு உள்ளாகிறார்கள். பெற்றோர்களின் அறிவுரையை கவனமுடன் கேட்டு நடக்க வேண்டும். மகாபாரதத்தில் துரியோதனன் அவரின் தாயார் காந்தாரியின் அறிவுரையை கேட்காமல் சென்றதால் துரியோதனன் அழிவுக்கு வித்திட்டது. மேலும் இலவச சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றார். இதனைத் தொடர்ந்து மனநல ஆலோசகர் திருமதி ஷாஜிதா ரஹீமா போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் மனநல உடல் மாற்றங்கள், அதனால் சமூகத்தில் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி பேசினார். முன்னதாக கல்லூரியின் நாட்டு நலப் பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன்குமார் வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் விழுதுகள் அமைப்பின் திட்ட மேலாளர் திரு கோவிந்தராஜ் நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் திரு கிருஷ்ணன், விழுதுகள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் திரு தங்கவேலு மற்றும் மற்ற மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பேட்சுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 26/6/2025 அன்று செந்துறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமிற்கு செந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான திரு வரதராஜன் அவர்கள் தலைமை வகித்து பேசுகையில், டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டம்தான் நாம் அனைவரும் சிறப்பாக வாழ உதவுகிறது. நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சட்டம் தெரியாது என்று கூற இயலாது. மேலும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களில் ஒன்று போக்சோ சட்டம். இச்சட்டத்தை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டவர்தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றங்களில் முறையிடும் போது அவர்களுடைய வாக்குமூலமே சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும் பேசினார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் தொடர்பான புகார்களுக்கு 1098 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும், மேலும் சட்ட உதவிக்கு தேசிய பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு கால்மார்க்ஸ், திரு காமராஜ், திருமதி கல்பனா, திரு பாலு, திரு செல்வமணி, திருமதி காயத்ரி மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்ட கருத்துரை வழங்கினர். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி சிறப்புரையாற்றினார். முகாமில் முன்னதாக உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் ஆசிரியர் திருமதி புன்னகை நன்றி கூறினார். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 27/6/2025 அன்று திருப்பத்தூர் கல்வெட்டுமேடு கிராமத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி. ராதிகா அவர்கள் தலைமை வகித்து பேசுகையில், பொதுமக்களுக்கான சட்ட உதவிகள் எளிமையான கிடைக்கும் வகையில் சட்ட உதவி மையம் செயல்படுகிறது. மேலும் திருப்பத்தூரில் பழங்குடியின மக்கள் சட்ட உதவி, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழிற்கடன் பெறுவது குறித்து மனு வழங்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் ஒருவருடைய தராதரத்தை உயர்த்தும் ஒரே ஆயுதம் கல்வி. எதையும் இழந்தோ எதற்காகவும் இயக்கத்துடனோ நீங்கள் நிற்கக்கூடாது என்றும், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலம் இது போன்ற முகாம்கள் நடத்தப்படுகின்றன என்றும், 5 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். அதேபோன்று குழந்தை திருமணம் என்பது ஒரு குற்றம் என்றும் பேசினார். இம்முகாமில் கல்வித்துறை அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், குழந்தைகள் பாதுகாப்புத்துறை அலுவலர், மருத்துவத்துறை அலுவலர், வழக்கறிஞர் திரு ராஜ்மோகன் மற்றும் பழங்குடியின கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி கடந்த 26/6/2025 அன்று நடைபெற்றது. இப்பேரணியை ராமநாதபுரம் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான
திரு ஏ.கே. மெஹபூப் அலி கான் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விரைவு மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி கே. கவிதா, கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு சி. மோகன்ராம், சார்பு நீதிபதி திருமதி எம். அகிலாதேவி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு ஆர். சரவணபாபு, மாவட்ட நீதிபதிகள், வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு கே. அன்புச்செழியன், முகமது சதக் தஸ்தகீர் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த 26/6/2025 அன்று மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்தான உறுதிமொழியை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு பத்மநாபன் அவர்கள் தலைமையில் அனைத்து நீதிபதிகளும், வழக்கறிஞர்களும், நீதிமன்ற ஊழியர்களும் உறுதிமொழி ஏற்றனர். மேலும் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமத்தில் பயிலும் மாணவ மாணவியர்களும் இணையதளம் மூலம் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 26/6/2025 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைமை சட்ட பாதுகாப்பு வழக்கறிஞர் திரு சிராஜுதீன் மற்றும் நிரந்தர மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் ஆகியோர் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இணையதளம் மூலம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்வில் குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திருமதி கீதா பிரியா மற்றும் உதவி பேராசிரியர் திரு ராஜா, தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியின் விரிவுரையாளர் திரு கோவிந்தசாமி, மருத்துவர் பிரதாப், கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பது போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டம் 1985. மேற்படி சட்டமானது பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்று கடந்த 16/9/1985 தேதியில் நடைமுறைக்கு வந்தது. 6 பகுதிகளையும் 83 பிரிவுகளையும் ஒரு பட்டியலையும் கொண்டது இச்சட்டம். மேலும் போதை மருந்துகள் பயன்பாடு, கடத்தல் மற்றும் உற்பத்தி சார்ந்து கடுமையான நடைமுறைகளை அமல்படுத்தும் நோக்கத்தோடு மேற்படி சட்டமானது இயற்றப்பட்டது. இந்திய நாட்டின் நிலப்பரப்பு முழுவதற்கும் மட்டுமல்லாமல் இந்திய பதிவிலான கப்பல் மற்றும் விமானங்களில் பயணிப்போருக்கும் இச்சட்டம் பொருந்தும். பிரிவு 2 கீழாக பல்வேறு போதை மருந்துகள் மற்றும் போதைப் பொருட்கள் இன்னது என அறியும் வகையில் தெளிவான வரையறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பிரிவு 3 கீழாக மத்திய அரசுக்கு இச்சட்டத்தின் கீழாக போதைப் பொருட்கள் என கூடுதலாக சேர்க்கவோ அல்லது சமூக காரணம் கருதி ஏற்கனவே உள்ள பொருட்களை நீக்கிடவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பகுதி 2 கீழாக அதிகாரிகள் மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உரிய அதிகாரிகளை தேவைக்கேற்ப நியமனம் செய்யும் அதிகாரமும் பெற்றதாக மத்திய அரசே உள்ளது. பிரிவு 6 கீழாக மத்திய அரசு அரசிதழ் வெளியீடு மூலமாக ஆலோசனை குழுவை குறிப்பிட்ட கால வரையறுக்கு ஒரு முறை நியமனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் தலைவர் மற்றும் 20 பேருக்கு மிகாமல் உறுப்பினர்களும் மத்திய அரசால் நியமிக்கப்படுவர். குறிப்பிட்ட சில பணிகளை ஆற்றிட இக்குழுவிலிருந்தே துணைக்குழு ஏற்படுத்திடவோ அல்லது குழுவில் உறுப்பினர் அல்லாத நபரையும் சேர்த்து துணைக்குழுவை மத்திய அரசின் விதிகளுக்கு உட்பட்டு ஏற்படுத்திடவோ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குழு நடவடிக்கைகளை குறித்து தீர்மானித்துக் கொள்ள அவர்களுக்கே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் நடைமுறைகளுக்கு வேண்டிய அதிகாரிகளை மாநில அரசு நியமனம் செய்யும் அதிகாரம் பிரிவு 7 கீழ் வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தாக்கத்தை தடுக்க தேசிய நிதி உருவாக்க பகுதி 2A என்பது சட்டத்திருத்தம் மூலமாக 1989 ஆண்டில் சேர்க்கப்பட்டு அதன் மூலம் தேசிய நிதி மத்திய அரசின் வழங்கல், இச்சட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து கிடைத்த தொகை மற்றும் பிற நிறுவனங்களின் மூலம் கிடைக்கும் தொகை ஆகியவற்றை சேர்த்து பொது நிதியாக உருவாக்கிடவும் மேற்படி தொகையை போதைப் பொருட்களின் கடத்தலுக்கு எதிராக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்காகவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை கண்டறிந்து மீட்டெடுத்து மறுவாழ்வு அளித்திடவும் போதைப் பொருட்களின் தாக்கத்தினை பொறுத்து முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கை எடுக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்திடவும் பயன்படுத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
மேற்படி நிதியின் வரவு செலவு விவரங்கள் ஒவ்வொரு நிதியாண்டும் அரசிதழில் வெளியிடப்படும். பகுதி 3 கீழாக தடை மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்துதல் நடைமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. போதை தரும் தாவரங்களாக கண்டறியப்பட்ட கஞ்சா போன்றவைகளை பயிரிடுவதை பிரிவு 8 கீழாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு பயிரிடுவதும் உற்பத்தி செய்வதும் வைத்திருப்பதும் விற்பனை செய்வதும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதும் மருத்துவ காரணங்களுக்காக முறையான அனுமதியோடு செய்வதை தவிர தடை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழாக தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் என அறிந்தால் மேற்படி சொத்துக்களை உபயோகிப்பதும் அனுபவிப்பதும் கூட தடை செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 8 கீழாக தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் பொருட்களை உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி போக்குவரத்து மற்றும் வைத்துக்கொள்வதற்கான பயிர் செய்வதற்கான அனுமதி வழங்கும் உரிமை மத்திய அரசுக்கே உள்ளதாக பிரிவு 9 கீழாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் உரிமம் வழங்குவதில் அதற்கான கால அளவு மற்றும் இதர வரைமுறைகளை தீர்மானிப்பதும் மத்திய அரசின் அதிகாரமாகவே சொல்லப்பட்டுள்ளது. பிரிவு 10 கீழாக மாநில அரசு விதிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் போதைப் பொருள் குறித்த உரிமம் சார்ந்த வரைமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 8 கீழாக தடை செய்யப்பட்ட குறிப்பிட்ட வகை செடிகளின் இலை மற்றும் பகுதியை குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு என அனுமதி அளிக்கும் அதிகாரமும் பிரிவு 13 மற்றும் 14 கீழாக மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பகுதி 4 கீழாக குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. உரிமம் இல்லாமலேயே உரிமத்தின் நிபந்தனைகளுக்கு விரோதமாகவோ பாப்பி செடிகளை பயிர் வைத்திருப்பதும் புழங்குவதும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதும் உற்பத்தி செய்வதும் தண்டனைக்குரிய குற்றமாக பிரிவு 15 கீழாக சொல்லப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களின் எடையை பொறுத்து சிறு அளவில் கண்ட குற்றத்திற்கு 1 வருட சிறை தண்டனை அல்லது 10,000 வரை அபராதமும் அல்லது 2 சேர்ந்து வழங்கிடவும், இடைநிலை அளவுக்கான குற்றத்திற்கு 10 வருடம் வரை கடுங்காவல் சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும், வணிக அளவீடு என சொல்லப்படும் அதிக அளவுக்கு சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு 10 வருடம் முதல் 20 வருடம் வரை கடுங்காவல் தண்டனையும், கூடுதலாக 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை அபராதமும் குறிப்பிட்டு காரணம் சொல்லப்படும் பட்சத்தில் 2 லட்சத்தை விட கூடுதலாக அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்திடவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிவு 16 கீழாக கோகோ தாவரம் மற்றும் இலைகளை பயிரிடுதல் வைத்திருத்தல் விற்பனை செய்தல் வாங்குதல் இடம் விட்டு இடம் மாற்றுதல் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி போன்ற செயல்பாடுகளும் தண்டனைக்குரிய குற்றமாகவே சொல்லப்பட்டுள்ளது. மேற்படி குற்றத்தின் தண்டனையாக 10 வருடம் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் வரை அபராதமும் சொல்லப்பட்டுள்ளது. பிரிவு 17 கீழாக அபின் எனப்படும் பொருளை சார்ந்த சட்டமீறல்களுக்கும் பிரிவு 15 கண்டது போலவே வருடம் 10,000 அல்லது 2 என சிறிய அளவுக்கும் இடைப்பட்ட அளவீடுகளுக்கு 10 வருடம் சிறை மற்றும் 1 லட்சம் அபராதமும், வணிக அளவு குற்றங்களுக்கு 10 முதல் 20 வருட தண்டனையும் 1 முதல் 2 லட்சம் அபராதமும், குறிப்பிட்ட சிறப்பு காரணங்களை குறிப்பிடுவதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டு அபராதம் விதித்தும் தீர்ப்பளிக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அபின் செடிகள் சார்ந்தும் இதே அளவு தண்டனைகளையே வழங்கியிருப்பதாக பிரிவு 18 கீழாக சொல்லப்பட்டுள்ளது. பிரிவு 19 கீழாக முறையான அரசு உரிமம் பெற்று உற்பத்தி செய்பவரிடம் இருந்து அபகரிப்பு செய்வதை குற்றம் என காட்டி அதற்கான தண்டனையாக 10 முதல் 20 வருடம் கடுங்காவல் தண்டனையும் 1 முதல் 2 லட்சம் அபராதம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஞ்சா பயிரிடுவது பிரிவு 20 கீழாக குற்றமாக வரையறுக்கப்பட்டு 10 வருடம் வரையும் 1 லட்சம் அபராதமும் என தண்டனையாகவும், இதர விதமான குற்றங்களுக்கு மேலே சொன்ன அதே அளவு தண்டனைகள் கஞ்சாவின் எடை அளவை கருத்தில் எடுத்து சிறிய அளவு இடைநிலை அளவு மற்றும் வணிக அளவு எனவும் தண்டனைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தயாரிக்கப்பட்ட போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்களை சார்ந்தும் ஆன குற்றங்கள் மற்றும் அதற்கான தண்டனைகள் பிரிவு 21, 22 கீழாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த குற்றங்கள் பிரிவு 23லும் அரசு அனுமதி அல்லாமல் இந்தியாவிற்கு வெளியே மேற்படி போதைப் மருந்துகளை கையாள்வது சார்ந்த குற்றம் மற்றும் தண்டனைகள் பிரிவு 24லும் சொல்லப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளை அதை மீறி செய்யும் குற்றங்களை பற்றிய விளக்கம் மற்றும் தண்டனைகள் பிரிவு 25 முதல் 29 வரை வரிசைப்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டுள்ளன. பிரிவுகள் 19, 24 மற்றும் 27A இன் கீழ் சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை செய்ய முயற்சிப்பதும் பிரிவு 30 கீழ் குற்றமாக சொல்லப்பட்டுள்ளது. பிரிவு 31 கீழ் ஏற்கனவே இச்சட்டத்தின் கீழான குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட நபர் மீண்டும் தண்டிக்கப்படுவாரானால் கூடுதல் தண்டனை வழங்கிட வழிவகை செய்துள்ளது. பிரிவு 31A இன் கீழாக கண்ட அட்டவணை விவரங்களுக்கு உட்பட்ட குற்றங்களை மீண்டும் செய்பவருக்கு மரண தண்டனை வழங்கிடவும் இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கே தனக்கு மேற்படி சட்டத்தில் கண்ட குற்றத்தை புரிய நோக்கமில்லை என நிரூபணம் செய்ய வேண்டிய கடமை உள்ளது என பிரிவு 35
தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற அதிகார வரம்பு மற்றும் சிறப்பு நீதிமன்ற அங்கீகாரம், நிறுவனங்களின் மீதான குற்றங்கள், குற்றவாளியை நன்னடத்தையில் வெளிவிடுதல் போன்றவை 36 முதல் 40 வரையிலான பிரிவுகளில் கண்டுள்ளது. பகுதி 5இல் பிரிவுகள் 41 முதல் 68 வரை பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் விளக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை நடுவர் பிடியாணை பிறப்பிக்கவும், அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் கைது செய்திடவும், மத்திய மற்றும் மாநில அரசின் அங்கீகாரம் செய்யப்பட்ட குறிப்பிட்ட துறை அதிகாரிகள் உரிய சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்திடவும், பொருட்களை கைப்பற்றவும் பிரிவு 41 மற்றும் 42இல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் கைது மற்றும் பொருட்களை கைப்பற்றுதல் செய்யும் அதிகாரம் பிரிவு 43இலும், மேற்படி கைது மற்றும் கைப்பற்றுதல் நடைமுறைகள் கஞ்சா, அபின் போன்றவற்றுக்கும் பொருந்தும் என பிரிவு 44இலும் சொல்லப்பட்டுள்ளன. வளர்ச்செடிகளை பொறுத்தவரை முன் அனுமதியின்றி அகற்றக்கூடாது என நில உடைமையாளருக்கு அறிவிப்பு வழங்கும் அதிகாரம் அரசு அதிகாரிகளுக்கு உள்ளதாக பிரிவு 45இல் சொல்லப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பயிர்விப்பது தொடர்பான விவரங்களை அறியும் பட்சத்தில் தகவல் அளிக்க வேண்டியது கடமை எனவும், தவறும் பட்சத்தில் அதுவே தண்டனைக்குரிய குற்றம் எனவும் பிரிவு 46இல் கண்டுள்ளது. இதே தகவலை கிராம நிர்வாக அலுவலர் போன்ற அரசு ஊழியர்களும் மறைப்பது தவறு எனவும், உரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் பிரிவு 47இல் சொல்லப்பட்டுள்ளது. சந்தேகப்படும் விதமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக தெரியும் பட்சத்தில் வானூர்தியை கூட தரையிறக்கும் அதிகாரம் பிரிவு 49இல் வழங்கப்பட்டுள்ளது. சோதனையானது அரசிதழ் மூலமாக பதவியில் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் முன்னிலையிலோ, நீதித்துறை நடுவர் முன்பாகவோ சோதனை செய்திட அதிகாரமும், சோதனை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறைகளும் பிரிவு 50இல் விளக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கான காரணம் அடங்கிய விளக்க அறிக்கை 72 மணி நேரத்திற்குள் சோதனைக்கு உட்படுத்திய அதிகாரி தனது உயரதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் எனவும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் தேவையற்ற காலவிரயமின்றி நீதித்துறை நடுவர் முன்னிலையில் ஒப்படைத்திட வேண்டும் என்பதும், கைப்பற்றப்பட்ட பொருட்களை நீதித்துறை நடுவர் முன்னிலையில் புகைப்படம் எடுத்து அது அசல் என சான்றளிக்கப்பட வேண்டும் எனவும், நீதித்துறை நடுவர் முன்பாகவே ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டிய மாதிரிகள் உட்பட மாதிரிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதும், அத்தகைய புகைப்படம் மற்றும் மாதிரிகள் முதல்நிலை சான்றாவணமாக கருதப்படும் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. பிரிவு 54இன் கீழாக குற்றம் சாட்டப்பட்ட நபரே குற்றம் செய்ததாக நீதிமன்றம் அனுமானித்துக் கொள்ளவும், மாற்று விவரங்கள் நிரூபிக்க வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவரின் கடமை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் தீவிரத்தன்மையை காட்டும் விதமாக உள்ளது. தவறான கைது, கைப்பற்றுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை மற்றும் தண்டனை பிரிவு 58இல் விளக்கப்பட்டுள்ளது. காரணமின்றி மேற்படி கைப்பற்று நடவடிக்கை மேற்கொண்டால் அக்குற்றத்திற்கு தண்டனை 6 மாதங்கள் எனவும், உள்நோக்கத்தோடு மோசடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அக்குற்றத்திற்கு தண்டனை 2 வருடம் வரை எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தில் கண்ட பணிகளை செய்ய தவறும் பட்சத்தில் அந்த அதிகாரிகளுக்கான தண்டனையானது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உதவினால் 10 முதல் 20 வருடம் வரை தண்டனையும் 2 லட்சம் வரை அபராதமும் என சொல்லப்பட்டுள்ளது. இதர பணித்தவறைகைக்கு 1 வருடம் வரை தண்டனை எனவும் கண்டுள்ளது. பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் பிரிவு 60 முதல் 63 வரை சொல்லப்பட்டுள்ளது. ஆவணங்களை சரியெனவும் உண்மையெனவும் குற்றம் சாட்டப்பட்டவரே மாற்றி நிரூபிக்காத வரை நீதிமன்றம் அனுமானித்துக் கொள்ளவும் பிரிவு 66இல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழான அதிகாரிகளுக்கு குற்றம் சார்ந்த தகவல் யார் மூலமாக கிடைத்தது என சொல்லி கட்டாயப்படுத்த வழியில்லை என்பது பிரிவு 68இல் சொல்லப்பட்டுள்ளது. பகுதி 5A-இன் கீழான சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகளும் 1989ஆம் ஆண்டு சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி 6இல் பிரிவு 69 முதல் 83 வரை இதர விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அதிகாரிகளின் நல்லெண்ண நடவடிக்கைகளை காக்கும் விதமாகவும், மத்திய மாநில அரசுகள் விதிகளை வணையும் போது சர்வதேச ஒப்பந்தங்களை கருத்தில் எடுக்க வேண்டும் எனவும், உரிமையியல் நீதிமன்ற அதிகாரத்தில் விலக்களித்தும் சட்டப்பிரிவுகள் வணையப்பட்டுள்ளது. பட்டியலில் மனோவியல் பொருட்கள் அடங்கிய அட்டவணை வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி சட்டமானது 1985ஆம் ஆண்டு அமலுக்கு வந்து ஏறத்தாழ 30 ஆண்டுகளில் 4 முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.